இன்னைக்கு அரிசி சோறு செய்யுமா? அம்மா என்னைக்காச்சும் அரிசி சோறு செய்யுமா? அம்மா எனக்காக அரிசி சோறு தாம்மா. அட போங்கிட்டு, கூழிக்கே வழியிலே இவளுக்கு அரிசி சோறு கேக்குதா? ஒழுங்கா போய் வீட்டுல உட்காரு. அட விடுத்தா, ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டுருச்சு, இதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு. அட என்ன ஆயா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருந்தா இந்நேரம் மூணாப்பு முடிச்சிருப்பா. சாமியோ சதி பண்ணிடுச்சு. பேசாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடலாம் தான் இருக்கேன். எதுக்கு பள்ளிக்கூடமெல்லாம்? அதுவும் தகப்ப இல்லாத புள்ள, நீயும் ஒத்தையில கிடக்குற பொட்ட புள்ள தானே. ஆளானா ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுக்க போறோம், அதுக்கு போய்கிட்டு. நீ சொல்றதும் சரிதான் அத்தா. தப்பாத்தா, ஊர்ல இருந்து சொந்தக்கார் வந்தா மாத்திரம் அரிசி சோறு போடுறாங்க, நான் கேட்டா மாத்திரம் அடிக்கிறாங்க. இனி எப்ப சொந்தக்கார் வருது? இனி நான் எப்ப சாப்பிடுறது? நான் வேணா உங்க சொந்தக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு வரட்டா? போட முடியும்? இப்படிதான். ஐயோ என் அத்தை, நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல பேயா? உனக்கு அரிசி சோறு வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். அப்ப வா போலாம். அம்மாவை ஏமாத்துறது தப்பு இல்லையா? அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க தாச்சி. உனக்கு எப்பெல்லாம் அரிசி சோறு சாப்பிடணும்னு தோணுதோ இந்த மணி அடி, நான் வரேன் சரியா? ஆனா இந்த மணியை கோயிலே வச்சிடணும். அப்ப நான் வரட்டா? உங்க பேரு? நெல்லுமணி. நெல்லுமணி. என் பேரு குழலி. எனக்கு தெரியும். நெல்லுமணி, நெல்லுமணி. நெல்லுமணி. நெல்லுமணி, நெல்லுமணி. இன்னைக்கு யார் மாதிரி போலாம்? மாமா. மா. கனி. அண்ணே வானே, எம்பிட்டு நாளாச்சு நான் உன்னை பார்த்து. இப்பதான் தங்கச்சி வீடு தெரிஞ்சுதானே? எங்கத்தா ஊர்ல ஒரே வேலை. இப்ப கூட பாரு, ஒரு வேலையா தான் வந்தேன். அதை விடுத்தா நீ எப்படி இருக்கிறவ? நல்லா இருக்கேனே. இருனே, அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு தான் போகணும். இருத்தா இருத்தா, நான் உடனே போகணும். எம்பிட்டு நாள் கழிச்சு வந்திருக்க. இருனே குழலி, மாமா தண்ணி கேட்டா எடுத்து கொடுக்கணும் சரியா? சரிம்மா. அம்மாவை ஏன் இவ்வளோ நேரமா காணோம்? அம்மா எங்கேன்னு பாக்குறியா? அக்கா, அக்கா. சொல்லு கனி. அரிசி இருக்காக்கா? ஐயோ, போன வாரம் தான் குழந்தை வந்தாருன்னு ஆக்கி போட்டேன்.
நீ வேற எங்கேயும் கேட்கலையாத்தா? இல்ல, இந்த வாரம் பூரா சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்த கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். இப்ப அண்ணன் வேற வந்திருக்காக. எங்கேயுமே இல்லைன்னா என்ன பண்றதுதா? பெரியவர் வீட்டுல வேணா கேட்டு பாரு. அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். இப்ப போய் அரிசி கேட்டா கடனை திருப்பி தர சொல்லி கேட்பாக. அட விடுத்தா, உன் அண்ணன் தானே வந்திருக்காக, போய் இருக்கிறத ஆக்கி போடு, அதெல்லாம் புரிஞ்சுப்பாக. சரிக்கா. சரி கண்ணி. இன்னைக்கு எனக்கு அரிசி சோறு வேணாம். 3 நாளா அதே தானே சாப்பிட்றேன். எனக்கு இன்னைக்கு கூழ் குடிக்கணும் போலயே இருக்கு. நீங்க கோயிலுக்கே போய்க்கோங்க, நான் கூழ் குடிச்சுக்கிறேன். அரிசி சோறு, 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 அரிசி சோறு. தமிழக அரசினால் வழங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இந்த வருடம் முதல் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு வாரம் 5 நாட்களும் அரிசி சோறும் சத்துணவுகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்கத்தா போயிட்டு வர? புள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு வர ஆத்தா. ஏத்தா, நான் தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டான்னு சொன்னேன்ல. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா என்ன தப்பாயா? என்னத்த கேட்டுப்புட்ட இப்படி கோவிக்கிறவ? நான் பொட்ட புள்ள தானேன்னு சொன்னேன். ஏன் பொட்ட புள்ளனா படிக்க கூடாதா? இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படியே இருக்கிறது? நான் தான் படிப்பறிவும் இல்லாம ஒன்னும் இல்லாம இங்க வந்து வாக்கப்பட்டு புருஷனையும் எழுந்து தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம சாமியே கெதின்னு கிடக்குறேன். என் பிள்ளைக்கும் அந்த நிலைமை வேணுமா? அரசாங்கம் சாப்பாடும் போட்டு படிப்பும் தருது. இப்ப கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலன்னா நாமெல்லாம் மனுஷங்களே இல்ல ஆயா. என்னதான் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு வேளையாவது அரிசி சோறு சாப்பிடுவா இல்லையா? விடுமா, நான் படிச்சு பெரிய மனுஷி ஆனோன்னு நம்ம 3 வேளையும் அரிசி சோறே சாப்பிடுவோம். நிலுமணி, 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 நிலுமணி. குழலி, நீங்க சாமி தானே? குழந்தையும் தெய்வமும் ஒன்றல்ல, குழந்தைக்கு தெய்வமும் அடிமையே.